மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் இளமையெனும் பூங்காற்று. வாவ், சூப்பர் 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 சூப்பர். Thank you. வெல்கம் டு விருப்பம் போல் விளையாடு லைவ் கேம் ஷோ. அருமையா பாடுறீங்க தீப்தி. Thank you. நான் ஒரு இளமை பருவத்துல இருக்கேன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பாட்டையே பாடினேன். ஆமா, தன்னை மறந்து அப்புறம் எதுனா பண்ணீங்கன்னா மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது. ஓகே, தன்னை மறந்து எண்ணில் மறந்து. தன்னை மறந்துன்னும் போது நான் இந்த ஒரு மாசமா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி 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 வந்து என்ன மறந்துட்டு 100% ஓட்ட போடுங்க, கம்பல்சரி ஓட்ட போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மக்கள்கிட்ட மன்றாடி கெஞ்சி அப்படி கேட்டு பதிவு பண்ணி ஆகணும். ஆமா, 23ஆம் தேதி ஓட்டு பதிவு. இன்னியோட பிரச்சாரம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால நான் வந்திருக்கேன். ஏன்னா எல்லாரும் முடிஞ்சு போச்சு. ஈவினிங் 6 மணிக்குள்ள எடுத்து முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நாளைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து யோசிச்சு நிதானமா யாருக்கு ஓட்டு போட நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாங்க அது மாதிரி யோசிச்சு போட்டு காலங்காத்தால 23ஆம் தேதி காலங்காத்தால 6 மணி சூரிய உதயத்துக்குள்ள உதயத்து வந்ததுக்கு அப்புறம் நேரா போய் பூத்துல போய் ஓட்டா போட்டுட்டு நம்ம கடனை முடிச்சிடணும். எனக்கு ஒரு டவுட். நான் ஓட்டு போட்டு முடிச்சிட்டு ஒரு செல்ஃபி அப்படியே பூத்ல இருந்து எடுத்து அனுப்பட்டா? அதுதான் கிடையாது. இந்த வாட்டி மொபைல் எல்லாம் கொண்டு போயிடாத தீர்த்தி. அந்த இளவட்டத்துக்காக சொல்ல வரேன். மொபைல் எல்லாம் கொண்டு போயிடாது. அங்க போயிட்டு மொபைல் செல்ஃபி எடுக்கிறது, அப்புறமா பூத்ல போயிட்டு நம்ம ஓட்டு போடும்போது செல்ஃபி எடுக்கிறது, அதெல்லாம் உடனே பிடிச்சி போடுவாங்க. வாழ்க்கையே மொபைலே உள்ள கொண்டு போக கூடாது. உள்ள கொண்டு போனா புறா கொண்டு வச்சிருவாங்க. ஐயோ, எல்லாம் ஓட்டு முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போப்பா கண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அவேர்னஸ் சொல்லிருக்கீங்க. மொபைல கொண்டு போயிடாதீங்கன்னா உங்களுக்கு அதான் மெயினா சொல்றது தீப்தி. சரி, அப்ப நான் கொண்டு போகாம ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா 2 விஷயம் தான். ஒன்னு எலெக்ஷன், இன்னொன்னு வெயில். ரெண்டுமே ஹீட் ஜாஸ்தி. ஏன் ஹீட் ஜாஸ்தி? கருப்பு சட்டை போட்டு வந்துருக்கீங்க. அங்கதான் சார் பாயிண்ட். நீங்க கேட்கணும்னு தான் அத சொன்னதே. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் வந்து எப்பவுமே வந்து வெயில் வந்து அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வெயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நான் அதெல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு வந்து நல்லா குளு குளு குளுன்னு இருக்கணும்ட்டு அவங்களுக்கு அந்த குளிர்ச்சியை குடுக்கறதுக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இது தாங்க முடியல. நான் வந்து நான் கேம்க்குள்ள போயிட்டு நான் பேசிக்கிறேன், மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து டியூஸ்டே. சரி, என்ன கேம் விளையாடுவோம்? நான் கட்டம் போட்டு விளையாடுவேன். கட்டம் போட்டு விளையாடுவீங்களா? சரி, அப்ப அதோட பேரை சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் க்ளூ பாக்ஸ். எஸ், க்ளூ பாக்ஸ் போடு பப்பிமா. யா, க்ளூ பாக்ஸ் பேர் போட்டாச்சு. அதுக்கான விளையாட்டோட பிளேஸ்மென்ட் கட்டம் போடுங்க. வரப்போகுது பப்பிமா. ப்ளே ஏரியாவை இறக்குங்க. கட்டம் போட்டு காட்டுங்க. வரே வாவ், அழகா இருக்குது. 1 2 3 நாள் உன் கருப்பு கலர் மட்டும் காணும். மத்த எல்லா கலரும் இருக்கு பாரு உள்ள. ஆமா, ஏன்னா நான் டிஃபரண்ட். டிஃபரண்ட். சரி, காலர் பார்க்கலாமா? ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து காலர்ஸ் பார்க்கணும். எஸ், போயிடலாமா? தன்னை மறந்து யார் போன்ல? ஆமா, இளமை. ஹலோ ஹலோ, வணக்கம். ரகசியம். வணக்கம். யாரு? கிருத்திகா பேசுறேன், மதுரையில. கிருத்திகா, மதுரை. வயல் எப்படி இருக்கு மதுரையில? கிருத்திகா கிருத்திகா இல்ல. எனிதிங். எனக்கு வந்த வாயில கிருத்திகான்னு கூப்பிட்டுட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? என்ன காலேஜ் படிக்கிறீங்களா? நான் ஸ்கூல் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். வாழ்த்துக்கள். அடுத்து 10th பப்ளிக்கா? ஆமா ஆமா. சூப்பர் 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 சூப்பர். என்னமா யோசி, என்ன பிளான் வச்சிருக்கீங்க இந்த இதுல? சம்மர் ஹாலிடே வந்திருக்கோம். லீவ் எப்படி இருக்கு? அது பாட்டுக்கு போகுது. ஓகே, அது பாட்டுக்கு போகுதா? ஏன் இவ்ளோ விரக்தியா பேசுறீங்க? லீவ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களா எல்லாரும்? சரி, எக்ஸாம் நல்லா முடிஞ்சிச்சுல? ரிசல்ட் வரப்போகுது உங்களுக்கு? ரிசல்ட் வரப்போகுது. 10th ஆரம்பிச்சிருப்பாங்க. சிபிஎஸ்ஆ ஸ்டேட் போர்டா? இன்னும் வரல. நான் இப்ப 9th படிக்கிறேன் சார். 9th படிக்கிறீங்களா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள்மா. நம்ம கேம்லாம் பாக்குறீங்களா? விருப்பம் போல டெய்லி பாப்பேன் சார். எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது போய் தானே சொல்ற டெய்லி பாப்பேன்ட்டு? நான் லீவ் அப்ப டெய்லி பாப்பேன். வாழ்த்துக்கள்மா. நம்ம இன்னைக்குனா கேம்க்குள்ள போயிடலாமா? போலாம் சார். ஓகே. இந்த பப்பிமா போடுவாங்க பாருங்களேன். 1 to 9 பாக்ஸ் வரப்போது பாருங்க. வந்துருச்சா? இன்னும் வரல சார். வந்துருச்சு. உங்களுக்கு என்ன நம்பர் சூஸ் பண்ணுங்க. நம்பர் 3. நம்பர் 3. பப்பிமா நம்பர் 3 தொறங்க.
டாபிக் என்னன்னா கதாநாயகன் யாரு, ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த க்ளூ பாக்ஸ் வந்து. உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் क्वेश्चन வரும், 3 இமேஜ் வரும், அதை வச்சு சம்பந்தப்படுத்தி பார்த்து அதோட ஹீரோ யாருன்றது கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேவா? போடுங்க ஓகே பப்பிமா क्वेश्चन போடுங்க. எஸ் 1 2 3 இமேஜ் வந்துச்சு. ஓகே இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி அவர் யார் ஹீரோ, அந்த ஹீரோ வந்து இந்த படத்துல தான் நடிச்சிருக்காங்க. ஆமா. சோ இது சம்பந்தப்படுத்தி பாத்தீங்கன்னா அது யார் ஹீரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். மேனரிசம் நிறைய இருக்கு பாருங்க உங்களுக்கு. உங்களுக்கான டைம் இதோ ஆரம்பிக்குது. பப்பிமா ஆரம்பிச்சு விட்டுருங்க. ஆஹா சிம்பு சிக்னேச்சர் சிம்பிள் அது பாருங்க. சிலம்பரசன் சொல்லிருக்கீங்க. பப்பிமா டைம் வந்து போடப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பப்பிமா டைமர் போட்டுட்டீங்களா? போயிட்டு தான் இருக்கு. சரி போயிட்டே இருக்குது. நிறைய யோசிங்க. சிலம்பரசன் எப்படி சொல்றீங்க அதை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா என்ன எப்படி எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. இந்த சிம்பிள் வச்சிருக்கேன் வந்து சிம்பு வச்சிருக்கேன் சிம்பிள் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் இமேஜா? சிம்பு வச்சிருக்க சிம்பிள் நினைக்கிறாங்களா? சரி அடுத்தது ரெண்டாவது இமேஜ். ரெண்டாவது இமேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்து தான் சொல்றேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே டைம் வந்து முடிஞ்சிருச்சு. சிம்பு என்பது சரியான விடையா தவறான விடையா என்பதை பப்பிமாவிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பப்பிமா உங்களுக்கான விடையை போடுங்கள். ஜிங் 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 ஜிங். எஸ் சிலம்பரசன் என்பது சரியான விடை. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இருந்து பேசுனவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். Thank you ma'am. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஜாலியா லீவ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சொல்லி டிவி பார்க்க சொல்லுங்க. அடிக்கடி கால் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. டாடா பை பை. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறா? ஹலோ வணக்கம். என் பேர் பாலா. இங்க பேர் தீப்தி இருக்காங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சொர்ணகுமாரிங்க. என்ன சொந்தகுமாரியா? சொர்ணகுமாரி. தங்கம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சொர்ணகுமாரிங்க. ஆமா டிவி பாக்குறீங்க. டிவி மியூட் பண்ணிட்டு காதுல எடுத்து போன் எடுத்து காதுல வைங்க பார்க்கலாம். போன் காதுல வச்சீங்களா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? இப்போ என்கிட்ட பேசுவீங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அப்ப டிவி காட்ட பேசுங்க. சரி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொர்ணகுமாரி? குன்னூருங்க. குன்னூர். குளு குளு குன்னூரா? இந்த வெயில்லயும் அங்க நீங்க தான் வந்து கூலா இருப்பீங்க. ஆமா ஆமாங்க. எப்படி புதிய யுகத்துல விருப்பம் போல அதுல இருந்து என்னென்ன எபிசோட்லாம் பாக்குறீங்க, சீரியல் எல்லாம் பாக்குறீங்க, டைமிங்ல என்னென்ன பாக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சமையல் இது பாப்பேங்க. வெரி குட். அதே பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டேன். சூப்பர். குக்கிங் ஷோ பாப்பீங்களா? அது பாப்பேங்க. ஓகே. காலைல ஆன்மீகம் பாப்பீங்களா? அது பாக்குறது இல்லங்க. இது மத்தியான நேரத்துல பாப்பேங்க. மத்தியான நேரம் நம்ம ஷோ பாக்குறீங்க விருப்பம் போல அதானே? ஆமாங்க. இது கண்டினியூ பண்ணலாமா எப்படி கட் பண்ணிடலாமா? கண்டினியூ பண்ணுங்க. வெரி குட். Thank you. இன்னைக்கு கேம் ஷோ போயிடலாமா? இன்னைக்கு என்ன விளையாட்டு போயிடலாமா? போயிடலாமா? பப்பிமா நம்பர் போடுங்க. வந்துருச்சு. என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? 1 2 4 5 6 7 8 9. என்ன நம்பர்? 5 சொல்லுங்க. நம்பர் 5. ஓகே. கூட்டத்துல இருந்து கேட்டப்பட்ட 5ஆம் நம்பர். ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். இது வந்து ஒரு நமக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி ஒரு வீடியோ போறோம், இமேஜ் போடுறோம். இமேஜ் போடுவாங்க. அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அம்மா லைன்ல இருக்கீங்களா? பப்பிமா क्वेश्चन போடுங்க. ஆஹா ஓகே. சோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. இத சம்பந்தப்படுத்தி பாருங்க. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யார் பேர் என்ன? சிவாஜி அவரு. அதாவது சுதந்திர போராட்ட வீரர் பேர். அது 2 இமேஜ் வச்சு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கண்டுபிடிங்க. அத சிவாஜின்றது கரெக்ட். கப்பலோட்டிய தமிழன். கப்பலோட்டிய தமிழ்னா கப்பல் வரணும்ல? இல்ல இல்ல கட்டைன்னு இருக்குல்ல. இந்த கெட்டப் என்ன நடிச்சிருக்காரு? இந்த கெட்டப் என்ன பண்ணிருக்காரு? வெரி குட். வீரபாண்டிய கட்டபொம்மன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆன்சர் கரெக்ட்டா தப்பா பார்த்தலாமா? பப்பிமா ஆன்சரை போடுங்க. அருமை. நீங்க கண்டுபிடிச்சது ரைட்டா தப்பா? வீரபாண்டிய கட்டபொம்மை என்பது சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர். சரி சரி வாழ்த்துக்கள்மா. 23ஆம் தேதி மறந்துடாம ஓட்டு போட்டுட்டுருங்க. ஓகே நன்றி. அடுத்த காலம் பார்க்கலாம். நன்றி நன்றி. சோ நெக்ஸ்ட் காலர்.
ஹலோ ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறா? அழகா இருக்கு சின்ன குரல். அதான் நான் யோசிச்சேன். பானு தென்காசி. தென்காசில இருந்து பானு. ஆல்ரெடி பேசிருக்கீங்களோ? எஸ். பேசியிருக்கோம். தென்காசில இருந்து பானு சொல்லும்போது நான் ஒண்ணே சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? என் பேர் பாலுன்னு சொன்னேன். என் வீட்ல பாலு. கரெக்ட். அதனால தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. எப்படி இருக்கீங்க பானு? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் இப்போ லீவ் விட்டுருக்காங்க, வீட்ல தான் இருக்கோம். சரி, லீவ் விட்டுருக்கீங்க. படிக்கிறீங்களோ? காலேஜா இல்ல ஸ்கூலா? காலேஜ் போகணும் அதுக்கு. என்ன எடுக்க போறீங்க? ஓஹோ, இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். அதான் அன்னைக்கே கேட்டல. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? கல்ல தோசை சாப்பிட்டோம். இங்க ஃபர்ஸ்ட் ஓட்டரா நீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஹலோ, முதல் ஓட்டர் பண்ணீங்களா? இந்த ஓட்டு போட போறீங்களா? இந்த வட்டம் எனக்கு ஓட்டு கிடையாது. ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம கேம்க்குள்ள போயிடலாமா? போலாம். ஓகே, சோ நம்பர்ஸ் பாருங்க. பப்பிமா நம்பரை போடுங்க. என்ன நம்பர் வேணும் செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 4. நம்பர் 4. பப்பிமா ஓபன் பண்ணுங்க. ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கதாநாயகியை கண்டுபிடி. அதுதான் உங்களுக்கான ஆப்ஷன். உங்களுக்கான கேள்வி ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? பப்பிமா கேள்வியை வந்து போட்டுருங்க. ஒரு ஹீரோயின் சம்பந்தப்பட்ட 4 क्वेश्चन வருது, 4 இமேஜ் வருது. 3 இமேஜ் வந்துச்சா? ஆமா. யார் அந்த ஹீரோயின்? இன்னும் வரல. வரும். 8 செகண்ட் கேப்ல வரும். இப்போ வந்துருங்க பாருங்க உங்களுக்கு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அந்த 3 இமேஜ் சம்மந்தப்படுத்தி பாருங்க. சம்மந்தப்படுத்தி பார்த்தா அதை வச்சு ஒரு கதாநாயகி வருவாங்க. அவங்க யாருன்றத பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. சரி, ஓகே. தெரியலையே. பப்பி மாட்ட கேட்டலாமா யாருன்ட்டு? கேட்கலாம். நீங்களே கேளுங்களேன் பப்பி மாட்ட. பப்பிமா ஆன்சர் போடுங்க. ஆமா, போட்டுங்க. டிங் டாங் 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 டிங் டாங். அனுஷ்கா என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே. அந்த குண்டா இருக்கல, அந்த படம் நடிச்சிருக்காங்கல்ல, குண்டா ஒரு சீக்வன்ஸ் நடிச்சாங்க. அது மாதிரிலாம் வச்சு ஒரு எடுத்திருக்காங்க எங்க ப்ரொடியூசர் டீம். அப்படிதான் கொஞ்சம் நம்மளே பைத்தியக்காரா இருக்கிற மாதிரி எடுத்து நிற்பாங்க. நம்ம கண்டுக்கூடாது. சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த காலரை பார்க்கலாம். ரொம்ப நன்றி. எப்படி எனர்ஜியாவே இருக்கீங்க அப்ப பாரு. நம்ம மக்களுக்கு அப்படியே காலத்துல இருக்கணும். அதுதான் நம்ம வேலை. அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கே வந்து நம்ம டீம் வந்து பண்ணிருக்க அந்த क्वेश्चंस போது எனக்கு இறங்கி விளையாடணும்னு தோணுது சார். விளையாடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலி வேர்ல்ட் கிரியேட்டிவ் டேவா. அதெல்லாம் எனக்குள்ளேயே நிறைய இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டிலாம் வெளில காமிச்சிட்டேன்னா நீங்க வந்து டல் ஆயிடுவீங்கன்ட்டு நான் அதெல்லாம் காட்டுறது கிடையாது. சரி, பத்திரமா அங்கேயே வச்சுக்க. சரி, கேம்க்குள்ள போயிடலாமா? ஆமா. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ. நிறைய வச்சிருந்து அவங்களே போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இருக்கும்ல சார். என்ன கிரியேட்டிவ் வச்சிருந்த சொல்லு. போன क्वेश्चनக்கு கிரியேட்டிவ் சொல்லு பார்க்கலாம். போன क्वेश्चन அனுஷ்காக்கு கிரியேட்டிவ் சொல்லு பார்க்கலாம். அனுஷ்காக்கு வந்து நம்ம ஏன் வந்து அங்க குவீன் வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாகுபலி படத்துல ராணியா தான் நடிச்சிருப்பாங்க. சரி, அதனால குவீன் இமேஜ் வச்சிருந்தோம். அப்புறம் என்ன, ஒரு குண்டா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வச்சிருந்தால, அது வந்து அந்த படம் பேரு இஞ்சி இடுப்பழகியா. அந்த படத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் அந்த குண்டா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா அந்த பொண்ணா தான் நடிச்சிருப்பாங்க. சரி சரி. மூணாவது வந்து என்ன இமேஜ் வச்சிருந்தாங்க? தேன். தேன் வந்து நோ மணி நோ ஹனி நோ மணி நோ ஹனி டா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும்ல. வெரி குட் வெரி குட். அதுக்காக தான் அந்த ஹனிக்கு தான் அந்த தேனை வச்சிருக்கோம். ஓ, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஓ, இதெல்லாம் யோசிச்சு நீ கிரியேட்டிவ் டேன்னு சொன்னீங்க நீ. ஆமா, கிரியேட்டிவ் டே. டக்குன்னு எனக்கு அப்படியே இப்ப அதெல்லாம் சொன்னதும் தீப்தி பெட்ரோல் பங்க், தீப்தி ஹாஸ்பிடல்ஸ், தீப்தி ஸ்கூல், தீப்தி காலேஜ் எல்லாமே மைண்ட்ல வருது. இதெல்லாம் கட்ட போறேன் நான். கட்டுங்க. ஃபோன் கால் இருக்கான்னு கேளுங்க முதல்ல. ஃபோன் காலர்ஸ் இருக்காங்களா? ஹலோ. ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறது? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்க சார். உங்க பேர் என்ன? ஆயிஷாங்க. ஆயிஷா ஃப்ரம் குரோம்பேட்டையா? ஆமாங்க. ஹலோ, பேர் எந்த ஊர்ல இருந்து? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கோபிச்செட்டிப்பாளையமா குரோம்பேட்டையா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். வெயில்ல எப்படி இருக்குமாங்க? ஈரோடு மாவட்டம். அதிகமா தான் இருக்கு. அதிகமா இருக்குது. இன்னையோட எலெக்ஷன் கேம்பெயின்லாம் முடியுது இல்ல? ஆமாங்க சார். நாளை மறுநாள் ஓட்டு போடணும். சரிங்களா? ஆமாங்க. நாளைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு யாருக்கு என்ன போட்டோம், நமக்கு தேவையானது யார் கொடுக்க போறா, என்ன விஷயம்லாம் அலசி ஆராய்ஞ்சு நல்ல ஓட்ட காலங்காத்தால 6 மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு அப்புறம் போட்டுறணும் ஓட்ட. சரிங்களா? கண்டிப்பா போட்டுறேன் சார். ஆமா, நம்ம வந்து கேம்க்குள்ள போயிடலாமா? போலாம். ஓகே, பப்பிமா பாக்ஸ் காட்டுங்க. வந்துருச்சு. சரி, என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? 1. வெரி குட். 1 என்ற பாக்ஸை திறங்க பப்பிமா.
இதுல என்ன இருக்கு? வரிகளுக்குள் பாடல். ஓகே, சோ பப்பிமா அவங்களுக்கான கேள்வியை வந்து நீங்க ப்ளே பண்ணிடுங்க. கேள்வி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி விட்டுறேன். ஒரு மாதிரி பாட்டை வந்து குழச்சு போட்டுருப்பாங்க. அது ஜம்பிள்ட் வேர்ட்ஸ். ஆமா, அதுல போட்டுருப்பாங்க. அது என்ன பாட்டுன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை சரி பப்பிமா क्वेश्चन போடுங்க இப்போ. அடியன் கோடி அது தேடி முட்டுதே, உசுரனதம் உன்னால மேல அருவி கொட்டுதே. அடியன் கோடி அது தேடி முட்டுதே, உசுரனதம் உன்னால. ஓகே, இதுதான் உங்களுக்கான கேள்வி. இது வந்து கேட்டிங்களா? இது என்ன பாடல்னு கண்டுபிடிக்கணும். ஆமா பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மறுபடியும் போடுவா, அந்த பாட்டை போடுவா. கோடி அருவி கொட்டுதே, அடியேன் மேல அருவி முட்டுதே. என்ன பாடல் அது? ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட்டா பாடுங்க. கோடி அருவி கொட்டுதே அடியே மேல, அந்த பாட்டு. உங்க மேல கொட்டுதா அது? சரி, டைம் முடிஞ்சிச்சா? ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் இந்த பாட்டை பாடுங்க. மறுபடியும் பாட்டு பாடுமா? இப்போ ஒரு பாட்டு பாடுனீங்க, அதை பாடுங்க அப்படியே. கோபிச்செட்டிப்பாளையம் பாடுங்க. கோடி அருவி கொட்டுதே அடியே மேல. ஓகே, கோடி அருவி கொட்டுதே எம்எல்ஏன்னு சொல்லிருக்காங்க. பப்பிமா ஆன்சரை போடுங்க. கோடி கரெக்டா சொல்லுங்க. எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் மேம். சார், நீங்க க்ளூ கொடுத்ததுலயே நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்க. எனக்கு ஓகே, நாங்க டஃபா கொடுங்கன்னு சொல்றாங்க. டஃபா கொடுத்தா கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. இப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு ரொம்ப ராசி இருக்கு. ஆனா ராசி இருக்குதா? இந்த வெயில் டைம்ல கொஞ்சம் ஈஸியா கொடுக்கலான்ட்டு தான். ஓகே, என்ன சொன்னீங்க சொல்லுங்க. என்ன ராசி உங்களுக்கு? என்ன ராசி சொல்லுங்க. ஹலோ, என்ன ராசி சொன்னீங்க? ஏதோ ராசி இருக்குன்னு சொன்னீங்களா? சிம்ம ராசி. சிம்ம ராசி. அதான் வின் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சிம்ம ராசிக்கு வெற்றி தான். உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ராசிங்க நல்லா இருக்குங்க. அப்படியா? என்ன சொல்ல வரீங்க? மூணாவது தடவை வின் பண்றேங்க சார். மூணாவது தடவை வின் பண்றீங்களா? மறுபடியும் வாழ்த்துக்கள். அது நான் வரும்போது வின் பண்றீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தெரியல, எல்லாமே நான் ஆன்சர் பண்ற மாதிரியே நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அதே மாதிரி क्वेश्चन போட்டு விட்டுறாங்க. அதான் தப்பா போகுது. அடுத்த டஃபா கேக்குறேன் இருங்க. சரி, வாழ்த்துக்கள்மா. நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த கலர். ஹலோ 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 ஹலோ, வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறது? சுஜாதா பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து. பாண்டிச்சேரியில சுஜாதா. எப்படி இருக்குது? எப்படி போயிட்டு இருக்குது லைஃப் அங்க? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன ஸ்பெஷல்? தோசை. மார்னிங் டிஃபன். அப்ப மத்தியானம் டைம் ஆகல. ஷோ முடிச்சுட்டு போய் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எப்படி புதுயுகம் இந்த விருப்பம் போல எப்படி இருக்கு? நீங்க பாக்குறீங்களா கண்டினியூஸா? நல்லா தாங்க இருக்கு. சரி, கண்டினியூ பண்ணலாமா கட் பண்ணிடலாமா? கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே. நீ கேம் குள்ள போயிடலாமா? ஓகே, நம்பர் என்ன பாக்ஸ் வந்துருச்சு. என்ன நம்பர் வேணும் மேம் உங்களுக்கு? 6. பிஜிஎம் கேளு பாடலை கண்டுபிடி. அதான் நினைக்கிறேன். பப்பிமா எப்படி? நான் மகன் வச்சிருக்கேன். பிஜிஎம் கேளு பாடலை கண்டுபிடி. நான் மகன் வச்சிருக்கனால அத சொல்லிட்டேன் டக்குன்னு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுவாங்க. அது என்ன பாட்டுன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கான கேள்வி. பப்பிமா கேள்வியை ப்ளே பண்ணிடுங்க. கொலை கொலை கேளை பாடல். ஆஹா, என்ன பாட்டு? ஆஹா, இது என்ன பாட்டு? டைம் ஆரம்பிக்குது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அயன்ல வருங்க. அயன்ல வரும். நான் கால் அயன் பண்ணி தான் போட்டுருக்கேன். ஜிங் 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 ஜிங். நாளைக்கு அயன் பண்ணி தான் போட்டுருக்கேன். கால் மொத்தம் அயன் பண்ணிட்டேன். என்ன பாட்டு சொல்லுங்க? அயன்ல டைம் ஓடிட்டே இருக்குது. முப்பு தேடி ஏதோ வர மாட்டேங்குது. சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ சொல்றீங்களா? அழகா இருக்குது. சொல்லுங்க. மனசுல இருக்கு, வர மாட்டேங்குது. இவங்க பாடுறது தோண்டி எடுங்க. மனசுக்குள்ள இருந்து தோண்டி எடுங்க. சக்கு சக்குன்னு தூக்கி போடுங்க. டைம் ஓடிட்டே இருக்கு பாருங்க. ஜம்பிள் வேர்ட்ஸ்ல பாடுறாங்க. அழகா இருக்குது நீங்க பாடுறது. ஐயோ ஓடுதே. டைம் ஓடுதே. அயன்றீங்க. கால் அயன் பண்ணி. நீ அயன் பண்ணி போட்டியா? அயன் பண்ணி தான் வரேன். நானும் அயன் பண்ணி தான் போட்டுருக்கேன். நீ அயன் பண்றதுன்னு பாட்டு பாடுறீங்க சொல்றீங்க. அவங்க விழி மூடி யோசிச்சா நான் அங்கேயே வரேனா? ஓ, விழி மூடி யோசித்தால் அங்கேயே வருவான்னு சொல்றீங்க. அதானே உங்க ஆன்சரா இருக்குது? பாப்போமா? பப்பிமா போடுங்க. ஆன்சரை போட்டுருங்க. ஐயோ, ஆஹா, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் கண்ணே கண்ணே.
இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே. முதல்ல பாண்டிச்சேரியில பேச எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் நீங்க பாட்டு நிறைய பாடுவீங்களா? பாட்டு நிறைய கேட்பீங்களா? பாட்டு சார் நிறைய கேட்பேன். எனக்கு என்னென்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க பாடுவீங்களா? ஒரு பாட்டு பாடுங்களா எங்களுக்கு. ஐயோ அழகா தான் பாடுனீங்களா? பாடுங்களா ஒரு பாட்டு. த்ரோட் சரி இல்லைங்க எனக்கு. த்ரோட் சரி இல்லையா? அப்ப த்ரோட் சரி பண்ணிட்டு பாடுங்க ஒரு நாள், சரிங்களா? ஓகே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நான் ஒரு பாட்டு பாட போறேன். இப்போ பாட்டு கேட்டேன். இப்போ காலையில நம்ம வந்துட்டோம். அப்போ ஒரு எனர்ஜியா இளமை பத்தி ஒரு பாட்டு பாடினேன். இப்போ வந்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ஒரு பாட்டு சுருக்கமா பாடி டைம் முடிச்சிடலாம். ஓகே, வெரி குட். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன். நீ கனவு கண்டுகிட்டே இருங்க. இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. நீ கனவு கண்டுகிட்டே இருக்கும் போது நான் பாய் பாய் சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி மற்றும் உங்கள் பாலா. பாய் பாய் பாய். இன்னையோட நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. டாடா, பை பாய்.